ஹலோ aspirants, இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக 106 அமெண்ட்மெண்ட் இருக்குது. பட் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட், ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற அமெண்ட்மெண்ட் மட்டும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. எப்போவுமே என்னென்ன அமெண்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இயரையும் கன்ஃபார்மாக நல்லா சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் இல்லை கொஷின்ஸில் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த இயர், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த இயர்னு கேட்கும்போது ஈஸியாக நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்க்கலாம். 1951. இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் 9th ஸ்கெடியூலில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயமே 9th ஸ்கெடியூலில் ஆட் ஆகிட்டு அதை ஜுடிஷியல் ரிவ்யூனால் அதை ரிவ்யூ பண்ண முடியாது. அதை எந்த ஒரு கோர்ட்டுமே கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு தான் அதை 9th ஸ்கெடியூலில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த 9th ஸ்கெடியூலையே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எம்பவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் டு மேக் அ ஸ்பெஷல், அதாவது சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராவின்சஸை கொண்டு வரணும் அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்செஷன் ஆஃப் ஆர்டிகல் 31A அண்ட் ஆர்டிகல் 31B அதையுமே இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 31A சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ், அதாவது எஸ்டேட்ஸுக்கு ஒரு ப்ரொவின்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த லா என்னென்ன லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 31Bயில் ஒரு சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வேலிடேட் பண்ணுறதுக்காக 31Bயில் அந்த இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 7th ஆர்டிக்கல் ஆக்ட் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. இதில் என்ன இருக்குன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜுடிஷியல் ஆஃப் ஹை கோர்ட் to union territories and establishment of a common court for 2 or more states. For example, இப்போ தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஒரே ஹைகோர்ட் தான், மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். அதை தான் இந்த ஆக்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. காமன் ஹைகோர்ட்ஸ் ஃபார் 2 or more states அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஹைகோர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த ஆக்டில் ரெகுலேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் ப்ரொவைடட் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அடிஷ்னல் அண்ட் ஆக்டிங் ஜட்ஜஸ் ஆஃப் தி ஹைகோர்ட். ஒரு ஹைகோர்ட்டுக்கு ஆக்டிங் ஜட்ஜஸ், அதாவது ரிட்டையர் ஆன ஜட்ஜஸோ இல்லை ஆக்டிங் ஜட்ஜஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்கெடியூலில் ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ரிலேட்டிங் டு த அக்விசேஷன் அண்ட் ரெக்விசேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் தி 7th ஸ்கெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். 7th ஸ்கெடியூலில் 7th ஸ்கெடியூல் இல்லை, பட் அது மாடிஃபிகேஷன், அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ரைட்ஸ் 7th ஸ்கெடியூலில் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதையும் இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961. இந்த ஆக்டில் தான் தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி ஆஃப் த இந்தியன் யூனியன் டெரிட்டரியில் இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, இன்கார்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. தாத்ரா நகர் ஹவேலியை 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961 தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஜட்ஜஸோட ஏஜை ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ஏஜை 60லேருந்து 62 இயர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அது 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963 பண்ணியிருப்பாங்க. Provision for appointment of retired judges of the High Court and acting judges of the same court. அதாவது ரிட்டையர் ஆன ஜட்ஜஸை ஹைகோர்ட்டில் ஆக்டிங் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில ப்ராவிஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதை 15th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் enabling the retired judge of the High Court to act as a ad hoc judge of the Supreme Court. ஆட் ஹாக்குன்றது ஒரு லத்தீன் வேர்ட், அது ஒன்றும் இல்லை. இந்த சுச்சுவேஷன் இன் தட் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆட் ஹாக்குன்றதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ரிட்டையர்ட் ஜட்ஜஸை ஹைகோர்ட்டில் ஒரு ஆக்டிங் ஜட்ஜாவோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் ஆக்டிங், அதாவது ஹைகோர்ட்லேருந்து ரிட்டையர் ஆன ஜட்ஜை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆக்டிங் ஜட்ஜாக போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ராவிஷன்ஸ் 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963 கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 பார்க்கலாம். இதில் என்னென்னா, எந்த கான்ஸ்டியூஷனில் என்ன வேணால் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கூட அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பிரசிடெண்ட் கம்பல்சரியாக அசென்ட் கொடுக்கணும். எதுக்குன்னா, கான்ஸ்டியூஷன் பில்லுக்கு பிரசிடெண்ட் கம்பல்சரியாக கான்ஸ்டியூஷன் பில்லுக்கு அசென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க 1971. இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 30th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. இந்த 38th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே
அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 1, 2, 3ன்றது ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் 1, 2, 3. 2 and 3 வந்து கவர்னரோடது. அதே மாதிரி 239B வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து 239B. 352 வந்து ஸ்டேட்டோட எமர்ஜென்சி அண்ட் 356 வந்து பிரசிடென்ட் ரூல். 356 வந்து பிரசிடென்ட் ரூல். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட்டில் சப்போஸ் எந்த ஒரு பார்ட்டியுமே வந்து இது அசம்பிளியில் வந்து வின் பண்ணி முடியல, அப்படி எந்த ஒரு பார்ட்டிஸுமே வர முடியலனா 356 ரூல் படி 356 ஆர்டிக்கல் படி அது பிரசிடென்ட் ரூலாக மாறிடும். அதான் 356. அண்ட் ஆல்சோ 359ன்றது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எமர்ஜென்சி அப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 359. டியூரிங் எமர்ஜென்சி அப்போது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து அது வந்து இன்கார்பரேட் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறது தான் 359. அண்ட் ஆல்சோ ஆர்டிக்கல் 360 என்னென்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 360ன்றது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. அதுலேயுமே ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ், இது இவ்வளோ ஆர்டிகல்ஸ்லேயும் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 38th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல்லாம் கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் எல்லாமே தனித்தனியாக என்னென்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, எமர்ஜென்சி வாஸ் டிக்ளேர்ட் அஸ் நான் ஜஸ்டிகபிள் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இப்போது பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சி அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாருனா அது வந்து யாராலையும் எந்த கோர்ட்டாலையும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 38th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ த ப்ரொமுகுலேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் பை த பிரசிடென்ட், கவர்னர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி வாஸ் மேட் நான் ஜஸ்டிகபிள். சேம் இப்போ வந்து ஆர்டிகல் 1, 2, 3 வந்து பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், 213 வந்து கவர்னரோடது, 239 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரியோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். இதை வந்து எதுவுமே கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஆர்டிகல் 38. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ஒரு மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவாங்க. அதில் அவ்வளோ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் என்னென்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். 3 வேர்டு, சோஷியலிஸ்ட், செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி, இந்த 3 வேர்டு ப்ரியாம்பிளில் இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றதையே 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்ட் 4A வச்சுருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை. And then President shall act in accordance with the advice of Council of Ministers in the discharge of his function under Article 74. Article 74 Council of Ministers தான். இவரோட ஃபங்க்ஷன்ஸை என்னென்ன அட்வைஸ் கேட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் கேட்டு இவர் இல்லாதப்போ பண்ணணுன்றது தான் இந்த வந்து ஆர்டிகிள் 74. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் provided provisions of administrative tribunals and tribunal for other matters. இது வந்து இந்த administration of tribunals அப்படின்ற இதுக்கே ஒரு ப்ராவின்சஸ் கொண்டு வரதே ஆர்டிக்கிள். இந்த ஆர்டிக்கிள் அதாவது இதை வந்து பார்ட் 14A வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆர்டிக்கிள் என்னென்னு நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீட் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆன் த பேசிஸ் ஆஃப் 1971 சென்சஸ் till 2001. அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட பேசிஸ் ஆஃப் இது ரெண்டுக்குமே இதோட சீட்ஸோட அலோகேஷன் வந்து 1971 பேசிஸில் தான் இருக்குது. இப்போது வர அதே பேசிஸில் தான் இருக்குது. அது வந்து 2001 வரை இதே பேசிஸில் தான் இருக்கணும்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டில் நவ் அது 1971 பேசிஸில் தான் இப்போது எல்லா சீட்ஸ் எல்லாமே இருக்குது. அது இன்னும் மாற்றலை. அதுவும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அந்த டென்யூர் ஆஃப் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்து லோக்சபாவும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் 5 இயர்ஸ்லேருந்து 6 இயர்ஸாக மாற்றினதும் இது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அது போக 3 நியூ, அதாவது 3 ஆர்டிக்கலை டிபிஎஸ்பியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப். அதாவது 39A, ஆர்டிக்கல் 39A தான் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். அண்ட் ஆர்டிக்கல் 43A பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் 48A தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். இந்த 3 ஆர்டிக்கலையுமே டிபிஎஸ்பியில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஏஏன்னு இருக்கும். அதனால கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் நான் வச்சுக்கலாம். 39A, 43A அண்ட் 48A, இது 3 ஆர்டிக்கலையுமே இதில் தான் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இதுவுமே இம்பார்ட்டண்ட் தான். இதில் தான் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்மடு ரெபிலியன்னு இல்லாமல் எமர்ஜென்சி அப்போது இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனில் எமர்ஜென்சின் அப்படின்றதுக்காக. அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் அதாவது பிரசிடெண்ட் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா கேபினட் மினிஸ்டர்ஸோட ரிட்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணுன்றதையும் இந்த ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி டெலிஷன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதை டெலீட் பண்ணிவிட்டு அது ஒரு லீகல் ரைட்டாக மாற்றிடுவாங்க. இது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ரொவைடட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது இது 2 ரைட்ஸ், அதாவது இந்த 2 ஆர்டிகல்ஸ், இந்த 2 ரைட்ஸை மட்டும்தான் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது என்னென்னா ஆர்டிகிள் 20 and 21. ஆர்டிகிள் 20 என்னென்னா ப்ரொடெக்ஷன் அதாவது ஒரு சில அஃபென்ஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து அதாவது ரெஸ்பெக்டாக ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வென்ஷன் ஆஃப் அஃபென்சஸ் அதுவும். அண்ட் 21 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இது ரெண்டையுமே வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த 2 ரைட்ஸை மட்டும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் 51st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1984. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த லோக்சபாவில் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸுக்கு ஃப்ரம் மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் நாகாலாந்து, மிசோரம் இவங்களுக்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் சரி லோக்சபாலையும் சரி ஒரு ரிசர்வேஷன் சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இந்த ஆர்டிக்கலில் தான் சொல்லியிருப்பாங்க. 51st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1984. நெக்ஸ்ட்டு 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. இந்த அமெண்ட்மெண்ட்டு தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் சட்டத்தை வந்து தடை பண்ணியிருப்பாங்க. இது வந்து 10th ஸ்கெடியூலில் இருக்கும். இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லான்றது 10th ஸ்கெடியூலில் இருக்கும், கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன்னு சொல்லி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதில் தான் ஓட்டிங் ஏஜ் வந்து 21 வயசில் 18 வயசுலேருந்தே ஓட் போடலாம் லோக்சபா அண்டு அசம்பிளி எலெக்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அண்ட் 65th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990. இதில் தான் ப்ரொவிஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் கமிஷன், அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ஒரு நேஷ்னல் கமிஷன் போடணும், அதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 65th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1990 தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டுருப்பாங்க. இதையும் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. இதில் தான் டெல்லியை வந்து ஒரு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு இதை மேக் பண்ணி அந்த ப்ரொவின்ஷியஸில் 70 மெம்பர் உள்ள அசம்பிளிஸ் அண்ட் 7 மெம்பர் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டெல்லிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கலாம். அண்ட் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற அந்த வேர்ட், அந்த இன்ஸ்டிடியூஷன் அதை வந்து 11th ஸ்கெடியூலில் இருக்கும். அந்த 11th ஸ்கெடியூல் போக அதை வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன், அதோட ப்ரொவிஷன்ஸ், 3 tier மாடல், SC/STக்கு ரிசர்வேஷன் சீட்ஸ் அண்டு அவங்களோட பாப்புலேஷன், அதாவது 1/3 ஆஃப் த பாப்புலேஷனில் உமன்ஸுக்கு சீட் இருக்கணும் கிராண்டட். இது எல்லாமே வந்து பஞ்சாயத் ராஜுக்கு 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 தான் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எப்படி 73 வந்து பஞ்சாயத் ராஜோ 74 வந்து முனிசிபாலிட்டி, அது எப்படி வந்து 11th ஸ்கெடியூலோ இது 12th ஸ்கெடியூல், அவ்வளோதான். இதில் வந்து என்னென்னா அதுக்கு பஞ்சாயத் ராஜ்க்கு அங்கே கொடுத்த மாதிரி இங்கே முனிசிபாலிட்டிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. திஸ் ஆக்ட் granted constitutional status and protection to the urban local bodies for this purpose. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து 11th ஸ்கெடியூல், இது 12th ஸ்கெடியூல். அது பார்ட் வந்து 9, இது 9A, அவ்வளோதான். இதில் பெருசாக எந்த இதுவும் இல்லை. இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994. இந்த ஆக்டில் தான் தமிழ்நாடு ரிசர்வேஷன், அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எந்த ஒரு ரிசர்வேஷனுமே 50%க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 69%, 50%க்கு மேலே இருக்கும். 69% ரிசர்வேஷன் இருக்கும். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு தான் அதை வந்து 9th இதிலே வச்சுருப்பாங்க, 9th ஸ்கெட்யூல்லே வச்சுருப்பாங்க. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஸ்கெட்யூல் கேஸ்ட்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் ரிசர்வேஷனும் அவங்களோட ப்ரொமோஷன்ஸும் 1955 இருந்தே வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அது நல்லிஃபிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ரூலிங், இதை வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க ரிசர்வேஷன், அவங்க ப்ரமோஷனில் ரிசர்வேஷன் ப்ரமோஷனில் இதில் எதுவுமே சுப்ரீம் கோர்ட் கேட்கக்கூடாது அவங்களோட ஜாப் விஷயத்துலன்னு சொல்லி இந்த 77th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இதில் தான் எலமெண்ட்ரி எஜுகேஷனை வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக எலமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஃபண்டமெண்டல் ரைட்டாகவே கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னா நியூலி ஆடட் ஆர்டிகல் 21A, அதில் தான் ஷால் ப்ரொவைட் அ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஏஜ் 6 to 14 years in such manner state may determine. அதாவது 6 to 14 இயர்ஸில் உள்ள எல்லா சில்ட்ரனுக்குமே கம்பல்சரி எஜுகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆர்டிகல் 45 டிபிஎஸ்பியில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஃபண்டமெண்டல் அதை ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 45 இந்த மாதிரி 6 to 14 years ஓல்டுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் வேணுன்றதை டிபிஎஸ்பிலையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 51A தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதில் வந்து ஒரு சப்டைட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைக்குமே ஒரு பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். டில் த ஏஜ் பிட்வீன் 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியாகவே மாறிடுச்சு ஆர்டிகல் 51A. இந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியம், இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005. இதில் என்னென்னா சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸுக்கு அதாவது எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயுமே ஒரு ரிசர்வேஷன் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸப்ட் ஃபார் மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம் இன்ஸ்டியூஷனில் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் நம்ம சொல்லுவோம். அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ரிசர்வேஷன் இருக்கணும். சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்கணும்னு சொல்லி 93rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டி எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்கன்னா 101 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. அதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம் 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், அதாவது கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் கேஸ்ட், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு கண்காணிப்பு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 எம்பவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் டு மேக் அ ஸ்பெஷல் ப்ராவின்சஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் EWS அப்படின்னு சொல்லி ஒரு இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே 10% ஆஃப் த சீட்ஸில் வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், அது வந்து அசிஸ்டட் பை எ ஸ்டேட், அது வந்து மேட்டர் கிடையாது. அசிஸ்டட் ஆர் அன்அசிஸ்டட் பை எ ஸ்டேட், அது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ஆனால் வந்து கண்டிப்பாக எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் அவங்க ஸ்டேட் இயக்கலைனா கூட இவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் அதுவுமே மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனில் எக்ஸப்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. இதில் தான் ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு 2 சீட் கொடுத்துருப்பாங்க லோக்சபாவில், அதை வந்து எடுத்திருப்பாங்க இந்த 104 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. மற்றபடி இதில் வேறு எதுவும் கிடையாது. இப்போது இது நம்ம பார்த்த வரை எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். நீங்கள் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேருந்து 106 அமெண்ட்மெண்ட் வரை கண்டிப்பாக படிக்கலைன்னா கூட இப்போது இந்த இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸை நல்லா படிச்சுக்கிட்டா ரிப்பீட்டட் கொஷின்ஸை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின்ஸ்லேருந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். தேங்க்யூ. அண்ட் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் எடுத்து ஃப்யூச்சருக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.